எலக்ட்ரானிக் பேசிக் கம்போனன்ட்ஸ் இதில் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற கம்போனன்ட்ஸ் பற்றி, இது பேட்டரிஸ், இந்த மாதிரி விஷயங்கள், சால்ரிங் எல்லாம் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் வந்து கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த எல்இடிக்கு வந்து 20 ஆம்ப்ஸ் மில்லி ஆம்ப்ஸ் தான் கரண்ட் தேவைப்படுது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மள வந்து 12 வோல்ட் சப்ளைல வந்து இந்த இது வந்து 1 ஆம்ப்ஸ் 1.5 ஆம்ப்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆம்ப்ஸில் இருக்கும். இதை வந்து இந்த கரண்ட் வந்து கரெக்டாக லிமிட் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த ரெசிஸ்டர் வேணும். அதுக்கு தான் நம்ம ரெசிஸ்டர். ஓகேவா? இந்த ரெசிஸ்டர் இப்போ இது பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அதுக்கு முதல் இந்த ரெசிஸ்டர் வந்து எப்படி வந்து இதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி கண்டுபிடிக்கணும். பேசிக்காக அது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ன்றது பார்த்தா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸ் பற்றியும் பார்ப்போம். இது ஓகே. இப்போ இந்த கலர்ஸில் இப்போ வந்து 4 பேண்ட் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 1 2 3 4 இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்னரில் வந்து லாஸ்ட்டில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோல்டு கலர் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு இருக்கு. ஓகே, இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஈஸியாக சொல்லலாம், மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். ஆனால் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும் போது இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு நம்ம எப்படி தெரியும்? இந்த காம்பனண்டோட வேல்யூ தெரியணும். இப்போ ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா 20 கிலோ இந்த மாதிரி இருக்கு. இதில் எதில் வச்சு செக் பண்ணுறதுன்றதே நம்ம கண்டுபிடிக்கணும்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து இதோட வேல்யூ தெரியணும். அதுக்கு தான் நமக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. பிளாக்கு, ப்ரௌனு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, கிரீனு, வயலட்டு, கிரே, ஒயிட். இந்த மாதிரி இந்த கலர்ஸ் எல்லாம் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் டோலரன்ஸ் கலர்ஸ்க்கு வந்து கோல்டு, சில்வரு இந்த மாதிரி கலர்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பிளாக் எடுத்துக்கிட்டோம்னா பிளாக்கோட வேல்யூ வந்து 0, ப்ரௌனோட வேல்யூ 1, ரெட்டோட வேல்யூ 2, ஆரஞ்சு வேல்யூ 3, இது மாதிரி எல்லோ 4, கிரீன் 5, ப்ளூ 6, வயலட் 7, கிரே 8, ஒயிட் 9. சரியா? இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும். ஓகே, இப்போ நமக்கு இங்கே ரெட் வந்துருச்சு. அப்போ நம்பர் ரெட்டுன்னா 2, ரெண்டாவது 2. அடுத்து வந்து இந்த ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power ஆஃப் என்னவோ அது ஆக்சுவலி இப்போ 2ன்னு இருக்கும்போது 2, 10 into 10 என்ன வருது? 100. 22 into 100 அப்படின்னா 2200. இதை நம்ம எப்படி குறிப்பிடலாம்னா 2.2 கிலோ ஓம் அப்படின்னா கிலோ ஓம் அப்படின்றது வந்து 1000 ஓம். 1 கிலோ ஓம் ஈக்குவல் டு 1000 ஓம். ஓகேவா? இப்போ வந்து 2.2 கிலோ ஓம். இதை நம்ம மல்டிமீட்டரில் எங்கே வச்சு பார்க்கலாம்? 2 கிலோ ஓம் இருக்கு. இங்கே 2 கிலோ ஓமுக்கு மேலே இருக்கனால 20 கிலோ ஓம்ல வச்சு பார்க்கணும். 20 கிலோ ஓம்ல இதை வச்சு பார்த்தோம்னா நமக்கு இதோட வேல்யூ கரெக்டாக தெரியும். பார்த்தீங்கன்னா 2.25 இருக்கு. ஓகேவா? 2.25 வருதுன்னா ஓகே, இந்த ரெசிஸ்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்த கம்போனன்ட் போனோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயோடு எடுத்துக்கிட்டா டயோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இது வந்து செப்பரேட் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகேவா? இது வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு. இந்த டயோடு சிம்பிள் எப்படி இருக்கும்னா பிசிக்கலா பார்க்கும்போது இப்படி இருக்கும். இங்க வந்து ஒரு கிரே ஸ்பாட் வந்து இங்க ஷேட் பண்ணிருப்பாங்க. இது பண்ணிருப்பாங்க. இது வந்து ஆனோடு, இது வந்து கேத்தோடு. ஆனோடு இந்த சைடு இருக்கிறது இப்படி வர்றது, இங்க வர்றது ஆனோடு, இந்த சைடு வர்றது கேத்தோடு. சரியா? இந்த கேத்தோடு இந்த லைன் இருக்கிறது கேத்தோடு. சரியா? இதோட சிம்பிள் எப்படி இருக்கும்னா இப்படி போட்டு இப்படி பண்ணியிருப்பாங்க. இதுதான் சிம்பிள்.
இதே மாதிரி ரெசிஸ்டருக்கு நம்ம சிம்பிள் பார்க்கல, இப்படி வரும். ரெசிஸ்டர் வந்து இப்படி சிம்பிள் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து டயோடுக்கு வந்து இப்படி பண்ணிப்போம். இது வந்து ஆனோட், இது கேத்தோடு. ஓகே, இதை நான் டெப்தா போடணும்னா இது வந்து இங்க என்ன சப்ளை, இங்க இருந்து ஆனோட்ல வந்து பாசிட்டிவ் சப்ளை அவ்வளவுதான், இதுதான் அலோவ் பண்ணும். அப்ப இங்க வந்து பாஸ் பண்ணி இந்த சைடு வர்றது வந்து பாசிட்டிவ் தான் வரும். அதே மாதிரி இப்ப கேத்தோடு இப்படி கொடுத்துட்டோம்னா கேத்தோடு பாயிண்ட்ல வந்து இப்ப இங்க வந்து பாசிட்டிவ் கொடுத்தா போகாது, ஒன்லி நெகட்டிவ் சப்ளை மட்டும் தான் இங்க இது வழியா பாஸ் ஆகி இப்படி போகும். ஓகேவா? இப்ப நம்ம ஏசி சிக்னல் இருக்குன்னு வச்சுங்க, ஏசி வந்து இப்படி சைன் வேவா இருக்கு. அது ஒரு ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் இது மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லைன் மட்டும் ஃபார்வர்டு பயாஸ்ல பண்ணும்போது ஆனோடு மட்டும் நமக்கு தனித்தனியாக வரும். இந்த மாதிரி சிக்னல் வரும். இது வந்து இப்படி இன்புட் கொடுத்துருக்க டயோடு. இதே வந்து இப்படி இன்புட் கொடுத்துருக்கிற டயோடு என்ன பண்ணுன்னா இங்கே வந்து கீழே பாட்டம் அந்த லைன் அது மட்டும் வரும். ஓகேவா? இது வந்து மைனஸ், இது பிளஸ் வரும். ஓகேவா? இதை வந்து ரெக்டிஃபை பண்ணவும் ஒரு கெப்பாசிட்டர் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. கெப்பாசிட்டர் பற்றி பார்ப்போம். சரியா? ஓகே, இந்த கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப் இருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக், இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு டெர்மினல் இருக்கும். இது இப்படி பிசிக்கல் பிக்சர் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து போட்டு இப்படி மைனஸ்னு இருக்கும். இந்த லீடு வந்து பெருசு, இது மைனஸ் பிளஸ் இப்படி இருக்கும். ஓகேவா? இது நிறைய கலர்ஸ்ல இருக்கும். சரியா? இப்போ நம்ம ஒரு சர்க்கியூட்ல இருந்து ஒரு காம்போனன்ட்ல இருந்து எடுத்துக்க பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இங்கே போட்டிருக்கிறது மைனஸ் லைன், இந்த சைடு வருது பிளஸ். சரியா? இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் கெப்பாசிட்டர். இது வந்து நார்மல் கெப்பாசிட்டர்ல வந்து இது வந்து செராமிக் டைப் டிஸ்க் கெப்பாசிட்டர் சொல்லுவாங்க. அந்த டிஸ்க் கெப்பாசிட்டர்ஸ், இந்த டிஸ்க் கெப்பாசிட்டர்லாம் வந்து இந்த கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கிட்டா இப்போ நம்ம இதை எப்படி ரெசிஸ்டர் ஓம்ஸ்ன்னு சொன்ன மாதிரி இது வந்து கெப்பாசிட்டரை வந்து ஃபேரட்ல தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி காமனா வந்து மைக்ரோ ஃபேரட் அப்படின்ற இப்படி போட்டு இது பண்ணுவாங்க. இதுதான் மைக்ரோ ஃபேரட். சரியா? இந்த மைக்ரோ ஃபேரட் வழியா தான் நம்ம பார்க்குறோம் விஷயத்துல. இதுல பாத்தீங்கன்னா 4.7 மைக்ரோ ஃபேரட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த 4.7 மைக்ரோ ஃபேரட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்பை வந்து சின்ன கேப் வரும். அந்த கேப்பை வந்து எவ்வளோ ஃபில் பண்ணணுமோ அதை பத்தி சொல்றதுக்கு தான் இந்த மைக்ரோ ஃபேரட். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் பத்தி இந்த மாதிரி இருக்கிற காம்போனன்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு மாதிரியே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட்ல வந்து 2 பார்ட் இருக்கும். பிஎன் பார்ட்னு, இந்த ஆனோடுன்ற பார்ட் வந்து பி பார்ட், இது வந்து என் பார்ட். சரியா? அதே மாதிரி இப்போ வந்து டிரான்சிஸ்டர்ல பாத்தீங்கன்னா என்பிஎன் பிஎன்பின்னு 3 டைப் இருக்கு. ஆனா காமனா பாத்தீங்கன்னா 3 லேயர் இருக்கும். 2 பி இருக்கும், ஒரு என் இருக்கும். இது வந்து பிஎன், பி பார்ட், என் பார்ட், பி. இன்னொன்னு இருக்கும் என்பிஎன், என் இருக்கும், பி இருக்கும், என் இருக்கும். ஓகேவா? இங்க ஸ்டார்டிங் பார்ட் தான் எண்டிங் வரும். சென்டர் வந்து ஆப்போசிட் பார்ட். சரியா? இது வந்து சிம்பிள் வந்து இப்படி போட்டு இப்படி வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து என்பிஎன். இஎன்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து இப்படி. சரியா? இது வந்து பிஎன்பி. ஓகே, இது வந்து கலெக்டர் ரீஜன், இது வந்து எமிட்டர் ரீஜன், இது வந்து பேஸ்ன்ற பார்ட் வந்து தான் பார்த்தீங்கன்னா ட்ரிகரிங் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இப்போ பேக்கேஜாக வரும்போது வந்து இப்படி தான், இங்கே தான் எண்ணெய் இருக்கணும், இங்கே தான் பி இருக்கணும், இங்கே தான் எண்ணெய் இருக்கணும்லாம் இருக்காது. அது என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்டர், பேஸ், எமிட்டர்ன்ற அந்த விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும் ஒவ்வொரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் டிபெண்ட் பண்ணி. ஓகேவா? இப்போ அது மாதிரி இருக்கும். அதனால வந்து இந்த கலெக்டர் எமிட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு பின் அவுட்னு பார்த்தோம்னா அதோடைய இந்த ரியல் பிக்சர் அப்படியே போட்டுட்டு இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பின் என்ன, இந்த செகண்ட் பின் என்னன்றதை போட்டிருப்பாங்க. பேஸ் பின் தான் ட்ரிகர் பின். ஓகேவா? பேஸ் பின் வந்து இப்போ வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த பேஸ் பின்ல வந்து பி பொசிஷன்ல பாசிட்டிவ் கொடுத்தாதான் இந்த என் சப்ளை வந்து இங்க போகும். இதுலயே வந்து பிஜேடி யூஜேடின்னு இருக்கும். பிஜேடின்னா என்ன, யூஜேடின்னா என்னன்னா
பிஜேடினா இந்த சைடும் இன்புட் கொடுத்துக்கலாம், இந்த சைடும் இன்புட் கொடுத்துக்கலாம். இங்க இருக்கிறது இப்படியும் வரும், இப்படி இருக்கிறது இப்படியும் வரும். ஆனா யூஜேடினா எமிட்டர்ல மட்டும் தான் கொடுக்க முடியும், கலெக்டர்ல கொடுக்க முடியாது. இதே இன்னும் மேல போக ஃபெட்டு இந்த மாதிரி எல்லாம் வரும். சரியா? அதே மாதிரி இப்ப பேட்டரி பாத்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி பேட்டரிஸ் இருக்கு. இப்போ சுவிட்சஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து இது வந்து இந்த மாதிரி சுவிட்சஸ் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா மார்க்கெட்லயும் எல்லா போர்ட்ஸ்லயும் சின்ன சின்ன மைக்ரோ சுவிட்சஸ் தான் யூஸ் பண்றாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்ல இருந்து கண்ட்ரோல் பேனல்ல இருந்து எல்லாத்துக்கும் இந்த மைக்ரோ சுவிட்சஸ். இந்த மைக்ரோ சுவிட்சஸ் என்ன பண்ணணும்னா இங்க இந்த இந்த மாதிரி டபுள் பின் இருக்கிறதும் இருக்கு, இந்த மாதிரி 4 பின் வர்றதும் இருக்கு. இது வந்து மஷ்ரூம் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சுவிட்சஸ்ல பாத்தீங்கன்னா 4 லீடு இருக்கும். இந்த லீடு வந்து இப்படி கனெக்டடா இருக்கும். இங்க இருந்து இங்க கனெக்டடு, இப்படி கிராஸ் வரும், இந்த கனெக்ட் இப்படி வரும். இப்ப சுவிட்ச் அழுத்தும் போது பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க சப்ளை வரும். அந்த மாதிரி ஒர்க்கிங்ல இருக்கும். ஓகேவா? இது வந்து சுவிட்சோடைய ஒர்க். சுவிட்ச்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளி ஒரு கனெக்ஷனை மேக் பண்றது தான். டைரக்டா ஒரு வயரை டச் பண்றதுக்கு பதிலாக இது பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ எல்இடி பார்த்தோம்னா எல்இடியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா இந்த எல்இடி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்படி ஒரு எல்இடி இருக்கும். எல்இடியில் வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சின்னதாக இருக்கும், இன்னொரு சைடு பெருசாக பார்ட் இருக்கும். இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். நார்மலாக லீடு பெருசாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் நம்ம சர்க்கியூட்ல இருக்கும் போது வந்து அந்த எல்இடியை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டெர்மினல்ல வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குதான் இந்த டீட்டெயில். சரியா? இப்போ இந்த எல்இடியை வந்து நான் டைரக்டா ஒரு பேட்டரி இருக்கு, இந்த பேட்டரியில் நான் கனெக்ட் பண்றேன்னா இந்த எல்இடி வந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இது அதிகமான அமௌண்ட் வந்து கரண்ட் போகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த லைட் எரியுது, ஆனா ரொம்ப நேரம் இதாகுமா? ஹீட் வருது. ஓகே, இந்த ஹீட் எதனால வருதுன்னா ஹையர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து இதை போய் டச் பண்றதுனால. அந்த ஹையர் அமௌண்ட் வந்து கரண்ட் போகக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவ்லையோ நான் ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டு ரெசிஸ்டரை வந்து த்ரூ ரெசிஸ்டர் மூலியமா நான் கொடுக்குறேன்னா இந்த பிரைட்னஸ் கரண்ட் வந்து கம்மியாக போறதுனால இதோட பிரைட்னஸும் குறையுது, ப்ளஸ் வந்து இது அப்படியே அதே டெம்பரேச்சர்ல இருக்கு, ஹீட் அதிகமாக வரல. ஓகேவா? இப்போ வந்து இதை பத்தி பார்த்தோம். இப்போ ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ டிரான்சிஸ்டர் இருக்குன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சிம்பிளா பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா இதுதான் வந்து ஒரு பேட்டரி சோர்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இதோட பேஸ் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கனெக்ட் பண்ணிருக்கு. இது ஃபர்ஸ்ட் பின் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் பேஸ் பின், இந்த கடைசி பின். இது வந்து கலெக்டர் பின்னு, இது எமிட்டர் பின். சரியா? இதை வந்து நான் இப்படி டச் பண்றேன். அப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பிளஸ் சப்ளை இங்க வந்து என் பாடி மூலியமா லெஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வச்சு இதை வந்து டிரான்சிஸ்டரை சுவிட்சிங் பண்ணலாம். அதுக்கு உதாரணம் இப்போ பாருங்க, என்னுடைய பாடி தான் டச் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த லைட் எரியுது, டச் பண்றேன் எரியுது. இதே நெகட்டிவும் எதையும் டச் பண்ண எரியாது. நெகட்டிவ் இப்போ டச் பண்றேன் எரியல. இதே வந்து இங்க ஒரு டச் பண்றேன், இந்த சைடு பிளஸ் இருக்கு, இங்க டச் பண்றேன் எரியுது. பேட்டரியோடைய பிளஸ். இதுதான் வந்து டிரான்சிஸ்டர் இப்படிதான் ஒர்க் ஆகுது. சரியா? இப்போ பாருங்க, இது வந்து எமிட்டர், இது வந்து கலெக்டர், இது வந்து பேஸ். இந்த பேஸோட பிளஸ் சப்ளை. இது ஏன்னா என்பிஎன், அதனால வந்து என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது மாதிரி காமனா அமைஞ்சிருக்காது. இது வந்து பேஸ்ன்றதுனால தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பேஸ் தான் வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படின்றது பின் நம்ம பின்னோட்டை எடுத்து பார்க்கும்போது இந்த D882ல பாத்தீங்கன்னா கடைசி பின் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம பிளஸ் சப்ளை கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க்கிங் ஆகும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இதை நான் ஒரு சுவிட்ச் மூலியமா கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த சுவிட்ச் பாத்தீங்கன்னா இங்க வந்து கனெக்ட் ஆயிருக்கு, ஆனா இங்க நான் கொடுத்துருக்கிறது கிராஸ்ல கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்க கொடுத்தேன்னா வந்து என்னன்னா டைரக்டா வரும், ஒர்க் ஆகும். அது இங்க கிராஸ்ல வருது. இந்த சுவிட்ச் வந்து அப்படிதான் ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி இப்போ நான் சுவிட்ச் பட்டன் அழுத்துறேன், அப்போ வந்து இந்த எல்இடி எரியுது. எப்படின்னா இங்க ரெசிஸ்டர் மூலியமா கனெக்ட் பண்ணி இங்க லைட்டுக்கு இந்த டிரான்சிஸ்டர்ல பேஸ்ல கொடுத்துருக்கேன். இப்போ நான் சுவிட்ச் அழுத்துறதை எடுத்துட்டேன், ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். ஓகேவா? இதே வந்து நம்ம இன்னும் டிஃப்ரெண்டா பண்ணோம்னா இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த சுவிட்சுக்கு
நான் வந்து இப்போ டயோடு இதையே வச்சு நான் இதுலேயே வந்து நான் டயோடு ஒர்க் எப்படி பண்ணுது அப்படின்றத பற்றி சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டயோடு எடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு டயோடு இருக்கு. இங்கே வந்து ப்ளஸ் இருக்கு. நான் வந்து ஆனால் ரிவர்ஸில் கொடுக்குறேன். டயோடு இப்போ வந்து அலோவ் பண்ணுமா? இந்த ப்ளஸ் சப்ளையை அலோவ் பண்ணாது. இப்போ பாருங்க, இப்போ வந்து எரியல. ஆனால் இங்கே வச்சா எரியுது. ஆனால் இங்கே வச்சா எரியல. ஏன்னா காரணம் என்னன்னா, இல்லை நான் இப்படி உங்களுக்கு சுவிட்சில் ஏதாவது ப்ராக்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை, டைரெக்டாக தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து அலோவ் பண்ணுவோம். ஆனால் இதோட பிரின்சிபல் இதுதான். இப்போ வந்து இது வந்து எமிட்டர் சைடு இருக்கு. இப்போ இது வந்து இப்போ கேத்தோட் சைடில் இருக்கு. இப்போ நான் வந்து ஆனோட் சைடு வந்தோடனே இப்போ இந்த சுவிட்சை நான் இங்கே வச்சுட்டேன். இப்போ இந்த சுவிட்ச் வரும் டைரெக்டாக அப்படியே எரியுதா? எதுவுமே அழுத்தலை. ஆனால் இங்கே வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் அழுத்தினா தான் எரியும், இல்லைன்னா எரியாது. இங்கே வந்து அழுத்தினா மட்டும் எரியும். இங்கே வைக்கணும் டைரெக்டாக அப்படியே எரியும். இதுதான் இதோட சுவிட்சோடைய